வணக்கம் என்கேபி நேச்சர். இன்னைக்கு எங்கள் பகுதியில் இருக்க கோவில் பற்றின பதிவு போடுறேங்க. வாங்க கோவிலுக்கு போகலாம். கோவை மாவட்டம் அருள்மிகு ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமி கோவில் ஸ்வர்ணமலை காலாம்பாளையத்தில் இருக்குதுங்க. இந்த தலத்துக்கு பெருநாயக்கம்பாளையத்திலிருந்து யூஐடி காலேஜ் ரோடு வழியாக கட்டாஞ்சி மலை ஏறி இறங்குனா 15 கிலோமீட்டருங்க. இந்த வழியாக தான் கோவையிலிருந்து வரவங்களுக்கு பக்கங்க. காரமடை மருதூர் வழியாகவும் போகலாங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் இல்லைங்களா? இந்த கோவில் பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையின் இயற்கை எழில் சூழ மிகவும் அமைதியாக அழகாக இருக்குங்க. இந்த கோவில் நடக்கணும்னு ஆசைப்பட்டால் 350 படிக்கட்டுகள் இருக்குங்க. அது ஏறி போனால் மேலே கோவிலுக்கு போயிடலாங்க. முன்பெல்லாம் படிக்கட்டில் தான் போகணுங்க, ரோடு வசதி இல்லைங்க. இப்போ 10 வருஷமாக தான் தார் ரோடு போட்டிருக்காங்க. நாங்கள் கார்லேயே மேலே போயிட்டோங்க. இப்போ சமீப காலத்தில் மண்டபம் கட்டியிருக்காங்க. வண்டி வாங்கல் நிறுத்திருக்கெல்லாம் வசதியாக இடமெல்லாம் இருக்குதுங்க. ஷஷ்டி, கிருத்திகை, பௌர்ணமி, கிரிவலம் பூஜைகள் சிறப்பாக நடக்குதுங்க. நம்ம கோவில் பிரகாரத்துக்குள்ளே போன உடனே முதல்ல பார்த்தீங்கன்னா பிள்ளையார் ஆனந்த விநாயகராக அழகாக இங்கே உட்காந்துருப்பாருங்க. நம்முடைய நியாயமான வேண்டுதலை ஒரு சீட்டில் எழுதி வச்சு இந்த பிள்ளையார்கிட்ட வச்சு கும்பிட்டோன்னா கண்டிப்பாக நடக்குங்க. நான் இதை என் சொந்த அனுபவத்தில் சொல்கிறேங்க. பிள்ளையாரை பார்த்துட்டு அப்படியே நம்ம வெளியே வந்தோன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. நம்ம படிக்கட்டு வழியாக நடந்து வந்தோன்னா இந்த கேட் வழியாக உள்ளே வரலாங்க. கோயிலுக்குள்ளே முன்னாடியே கொடிக்கம்பம் இருக்குங்க. இங்கே தான் இந்த தலத்தின் நாயகன் நம்ம குமரன் குழந்தை வேலாயுத சுவாமியாக வீற்றிருக்காருங்க. கோவிலுக்குள்ளே போய் கூட நம்ம வீடியோ ஃபோட்டோ என்ன இடத்துல அவங்க ஒன்றும் சொல்கிறது இல்லைங்க. ஆனால் எனக்கு அதில் இப்படி எடுக்கிறதுல விருப்பம் இல்லைங்க. கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மண்டபத்தில் பூரா அந்த கோயில் உருவான வரலாறு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குதுங்க. நம்ம அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்க, இப்போ கோயில் எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இனி இந்த கோயிலோட விசேஷம் என்னங்கிறது நான் சொல்கிறேங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா அகத்தியர் உட்பட பலவேறு சித்தர்கள் சூட்சம ரூபத்தில் இன்னும் வழிபடுகிறாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. இந்த கோவில் இருந்து நேர்கோட்டில் ஒரு சிவன் கோவில் பக்கத்தில் இருக்குங்க, சீலியூர் என்ற ஊரில். அந்த சிவன் கோவில் பக்கத்துலேயே அகத்தியர் கோயில்னு இருக்குங்க. இந்த கோயிலிருந்து நம்ம பார்த்தோன்னா அகத்தியர் மலையே தெரியுங்க. முருகர், சிவன், சித்தர்கள் இப்படி 3 ஆற்றல்கள் நிறைந்த ஒற்றை திருத்தலம்ங்க இந்த தலம். எல்லோரும் ஒரு முறை இந்த ஸ்தலத்துக்கு பாருங்கள். நம்ம கவலையெல்லாம் அவங்க அண்ணன் தம்பி 2 காலடியில் வச்சுட்டு நிம்மதியாக போகலாங்க. இந்த பயனுள்ள தகவலை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இயன்றவரை இயற்கை காப்போம். நன்றி.